அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு யூஸ்ஃபுல் டிப் சேனல். யூஸ்ஃபுல் டிப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஷேர் பண்ண போகிறோன்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக உள்ள சிக்கன் கிரேவி செய்யலாம். வாங்க. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் கொஞ்சமாக 1.5 டீஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் அரைச்ச தேங்காய் இல்லாட்டி நீங்கள் தேங்காய் துருவினது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணாவே போதும். இப்போ ஒரு ஃபைனல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. 2 பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 வெங்காயம் ஸ்லைஸாக சாப் பண்ணதை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆனியனை ஆட் பண்ணாவே போதும். நல்லா கோல்டன் நிறம் ஆகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 3லேருந்து 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் சிக்கன் எந்த குவான்டிட்டியில் எடுத்துருக்கணும், நான் கொஞ்சமாக எடுத்ததுனால நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். மேலே மினுமினுன்னு தெரியும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூளை வதக்குனா போதும். நான் ஒரு பெரிய தக்காளி ஸ்லைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணாவே போதும். நான் மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்ததுனால ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புதினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன். தக்காளி மசியறதுக்கு நம்ம இப்பயே சால்ட் ஆட் பண்ணாக்கா உடனே தக்காளி மசிஞ்சிரும். அதனால இப்போ நான் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும், கிரேவியே ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நெக்ஸ்ட்டு நான் சிக்கன் 65 மசாலா 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீங்கள் விருப்பம் தான் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. தக்காளியும் நல்லா மசிஞ்சு சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ண சிக்கனை ஆட் பண்ணலாம். ஏன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன்னா, அப்போ தான் மசாலாலாம் உள்ளே ஏறும், சிக்கனும் உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக சிக்கனை நல்லா மசாலா உள்ளே ஏறினா, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு நான் தயிர் 5லேருந்து 6 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இந்த தயிர் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால ஒரு கிரேவி நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் இதை கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி கீ ரைஸ், புலாக்கு, சப்பாத்தி கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூளோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதி வந்துடுச்சு. லாஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணால் போதும். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சாவே போதும். கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ சால்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் உடையாமல் அழகாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது கீ ரைஸ், புலாக்கு, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக சிக்கன் கிரேவி உங்களுக்கு எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல் டிப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா?
உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.